வெல்கம் டு பாபாஸ் டிப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாளிச்ச கொழுக்கட்டை. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பச்சரிசி மாவு 400 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமா ஜீரகம், 3 மிளகாய் வத்தல், கடலைப்பருப்பு கொஞ்சம், கடுகு உளுந்தம்பருப்பு, கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ஃப்ளேவர் நல்லா இருக்கும், வாயில கடிபடும் போது நல்லா இருக்கும். காயப்பொடி, தேங்காய் வந்து ஒரு அரை முறியில் நான் ஒரு 3/4 எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் மாவை தட்டிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு எல்லா இடமும் பரவட்டும். மாவு வந்து பச்சை தண்ணியில் பிசையாதீங்க. கொஞ்சமாக லைட்டு சூடாக இருக்கிற சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ மாவை இந்த மாதிரி பூவாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். இப்போ தாளிச்சுட்டு மாவு கூட சேர்த்துடலாம். இது கூட இப்போ காயப்பொடி சேர்த்துடலாம். தேங்காய் பூ சேர்த்துடலாம். இப்போ மாவில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை மாவை பிசைஞ்சிடலாம். காஃபி போடுற நேரத்தில் இது செஞ்சிடலாங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் காஃபியாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் கொழுக்கட்டை ரெடியாகும். சூடாக சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இப்போ கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. சின்ன சின்ன மாவை உருண்டைகளாக எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு துணி போட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட தாளிச்ச கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபாஸ் டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.